எல்லாத்துக்கும் வணக்கங்க. எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் கமெண்ட் நெறையா டைம் குடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை குடுத்துட்டே தான் இருக்கிறேன். அது இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோவாப்பா? இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சொந்த வீடா, வாடகை வீட்ல குடியிருக்கீங்களா? இல்ல சொந்த வீட்ல குடியிருக்கீங்களான்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருக்காங்க. நாங்க ஆன்சரும் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒரு வீடியோ நீங்க போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நாங்க இத பத்தி ஹோம் டூர் வீடியோ நாங்க நெறைய சொல்லியிருக்கிறோம். ஆனா நெறைய பேர் என்னங்கன்னா, இல்ல அந்த வீடியோ நானும் சொல்லியிருக்கேன். உள்ள வீடியோ போய் போட்டுருக்கு போய் பாருங்கன்னாங்க. இல்லைங்க நீங்க வீடியோ போடுங்கன்னாங்க. சரி அவங்களுக்காக போட்டுருவோம்னு சொல்லி இந்த வீடியோ. நாங்க இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சொந்த வீடு கிடையாதுங்க. ஆமாங்க. நாங்க வாடகை வீட்ல தான் இருக்கோம். குடிக்கிறோம். என்னன்னா, எத்தன வருஷம் ஆச்சு நம்ம இங்க வந்து? நாம வந்து இங்க வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சுங்க நாங்க இந்த வீட்டுக்கு வந்து. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? வாடகை வீடு மாரியே நாங்க நினைக்கவே எங்களுக்கு இல்ல. சொந்த வீடு மாரி தான் நினைச்சுக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீடு எங்களை அப்படி பழகிருச்சு. ஆமா, எங்களுக்கு ரொம்ப வந்து செட் ஆயிருச்சு. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைய உறவுகள் கிடைச்சிருக்காங்க. கண்டிப்பா. அப்புறம் முக்கியமா வந்து நாங்க சொல்லணும் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து சேனலே ஆரம்பிச்சிருக்கோம். யூடியூப் சேனலே ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் வந்ததுக்கப்புறம் இல்லை வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் வந்து 1 வருஷம் கழிச்சு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். எங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளாகவே வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. நாங்களும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி நிறைய பேருக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டே இருந்தோம். இது சரி ஒரு வீடியோவாக போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் போட்டோம். இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் வந்து மாறி போயிட்டே இருக்க நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும் கண்டிப்பாக. அதுதான் நானும் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆண்டவன் மேலே என்ன எழுதி வச்சுக்கிறான்னு நம்மளுக்கு தெரியலைங்க. இருந்தாலும் இதை வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாடகை வீடியோவாக நினைக்கல. எங்களோட வீடியோவாக தான் நினச்சி நாங்கள் எல்லா ஒரு வேலையுமே வந்து பார்த்து நம்ம வீடாக இருந்தால் நம்ம இதாக இருந்தால் எப்படி பார்த்து செய்வோம் அந்த மாதிரி தான் செஞ்சுட்ருக்குறோம். அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வீடு தான். வீட்டை நாம் எந்த அளவுக்கு நாம சுத்தபத்தமா நாம வந்து வச்சுட்டோம்னா தான் நம்மள உள்ள சுத்தி எல்லாமே வந்து சுத்தபத்தமா இருக்கும். குழந்தைகளும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருப்பாங்க. வீடு வந்து நீங்க ஏற்கனவே வந்து ஹோம் டூர்ல வந்து பார்த்துருப்பீங்க. எங்களுடைய சமையல் ரூமு உள்ள வந்து ஒரு ஆசாரம், வெளியே இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிறது ஒரு ஆசாரங்க. அப்புறம் கீழே வந்து படிக்கட்டு. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அங்கேயே தான் நின்று நாங்கள் நிறைய வீடியோ ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருப்போம். ஹோம் டூரு லென்த் வீடியோவும் அங்கே தான் நாங்கள் போட்டிருப்போம். ஆமாங்க. எங்கள் பாப்பா விட்டா பேசிக்கிட்டே போகுங்க. அதனால் சரிங்க. இது அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது வந்து நீங்கள் இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடான்னு கேட்டீங்க. நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தாங்க. சரிங்களா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் கொடுத்துட்டுங்களா? சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். நன்றி, வணக்கம்.